ரைட், கேள்வியை பாருங்க. இல்லை, முதலாவது கேள்வி. இப்போ குறித்த ஒரு பரிசோதனையில் ஒரு சதுரமுகியின் ஒரு பக்க நீளத்தை அளப்பதன் மூலம் அதன் கனவளவு கணிக்கப்பட்டது. ஒரு பக்கத்தின் நீளத்தை அளப்பதில் 0.2% வலு ஏற்பட்டது. கனவளவு கணிப்பில் ஏற்படும் வலுவின் சதவீதத்தை காண்க. அப்போ முதல்ல உங்களுக்கு விளங்கணும், ஒரு பக்க நீளம் எக்ஸ்ன்னு வைங்களேன். ஒரு பக்க நீளம் எக்ஸ்னா கனவளவு வி சமன் என்னென்று வரப்போகுது, எக்ஸ் கணம். அப்போ அடுக்குகளோடு சம்மந்தப்பட்ட கோவைகளில், அடுக்குகளோடு சம்மந்தப்பட்டு வர கோவைகளில் உங்களுக்கு மாற்றம், அதாவது என்ன சொல்லுங்க, பின்னவலு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும். இப்போ இதுக்கு மட்டும் இல்லை, நான் பொதுவாக கதைக்கிறேன். ஸோ தானே எக்ஸின் என்னென்று வைப்போமா, எக்ஸின் என்னென்று வைப்போம். இங்கே என்னென்று வரும், n இன்டு டெல்டா எக்ஸ் ஓவர் எக்ஸ். இதான் வந்து என்ன சொல்லுங்க, இப்போ வி என்ற கணியம் எக்ஸில் தங்கியிருக்கு, எக்ஸுக்கு அடுக்கு இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன வருவீங்க, டெல்டா வின்கள் வி எந்தர அந்த அடுக்கு வந்து என்ன சொல்லுங்க முன்னுக்கு வரும், டெல்டா எக்ஸின்கள் எக்ஸ். அதாவது எக்ஸில் ஏற்படுற பின்னவலுவோட எண் மடங்கு உங்களுக்கு வந்து என்ன சொல்லுங்க இந்த வியில் ஏற்படுற பின்னவலுவாக இருக்கும். அப்போ பின்னவலுக்கு அதுதான் கோவை என்று சொன்னால் சதவீத வலுக்கும் வந்து என்ன சொல்லுங்க அதான் கோவை. இப்போ உங்களுக்கு என்ன எக்ஸ் கணம், கனவளவு பி சமன் எக்ஸ் கணம். அப்போ உங்களுக்கு இதில் டெல்டா வி அல்லது பியில் இருக்கிற சதவீத வலு என்னென்னு வரும், 3 தர 0.2 தானே. ஓ 0.2. அப்போ உங்களுக்கு இங்கே வந்து 0.6% வரும். ரைட், சரி, அதான் அதில் இருக்கிற விளக்கம். இப்போ பின்ன வலுவேண்டு இப்போ வலுவேண்டக்குள்ளே நிறைய கோவைகள் இருக்குது, நிறைய மாதிரி கோவைகள் வேலை தானே, அடுக்கு மட்டும்தான் இல்லை தானே. அதெல்லாம் ஒவ்வொரு கேள்விகளில் பார்ப்போம். சரி, ஓகே, இதில் இதை நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ அடுத்த கேள்வியை பாருங்க. ரெண்டாவது கேள்வி, ஒரு வேர்னியர் எடுக்குமானியின் தானே, ஒரு வேர்னியர் எடுக்குமானியின் பிரதான அளவுடை 1 மில்லிமீட்டர் பிரிவுகளாக பிரிக்கப்படும். ஒரு வேர்னியர் பிரிவின் 9/5 மில்லிமீட்டர் ஆக இருப்பின் இக்கருவியை பயன்படுத்தி பெறக்கூடிய அளவிடையானது. அப்போ ஒரு வேர்னியர் இடுக்குமானியிட்ட வந்து என்ன சொல்லுங்க, பிரதான அளவிடை 1 மில்லிமீட்டர் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ரைட், அதுக்குரிய அந்த வேர்னியர் பிரிவு இருக்குது தானே, ஒரு பிரிவு வந்து 9/5 மில்லிமீட்டராக இருக்குது. இப்போ இதில் வந்து என்ன சொல்லுங்க, இழிவெண்ணிக்கை கேட்குறாங்க. இப்போ வழக்கமான வந்து என்ன சொல்லுங்க, வழக்கமாக நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்க, இப்போ இது வந்து என்ன சொல்லுங்க ஒரு பிரதான அளவுடையாக இருக்கும், ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷனாக இருக்கும். சரிதானே, அடுத்தது ஒரு வேர்னியர் ஸ்கேல் டிவிஷன், 2.0 வந்து என்ன சொல்லுங்க இங்கே பொருந்தி இருக்கு, ஒரு வேர்னியர் ஸ்கேல் டிவிஷன். இப்போ இழிவெண்ணிக்கை என்றது என்ன சொல்லுங்க, இப்போ இதை இந்த வேர்னியர் ஸ்கேல் டிவிஷன் உண்டு இந்த மெயின் ஸ்கேல் டிவிஷனோட பொருந்த செய்கிறதுக்கு அதை எவ்வளவு தூரம் அசைக்கணுமென்றது. இல்லாட்டி இதை நீங்கள் வெறும் சமன்பாடாக மட்டும் படித்தாக்கள் எப்படி யோசிச்சிருப்பேன், லீஸ் கவுண்ட்ன்றது அதாவது இழிவெண்ணிக்கைன்றது ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் மைனஸ் ஒரு வேர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இல்லையா, இப்படி படிச்சிருப்பேன். என்ன, ஒரு பிரதான அளவிடையிலேருந்து ஒரு வேர்னியர் அளவிடையை கழிச்சோம்னா இழிவெண்ணிக்கை என்று சமன்பாடாக படிச்சிருப்பேன். இப்போ இதோட அர்த்தம் என்னடாப்பா, இந்த இப்போ 2.0 பொருந்தும் போது பிரதான அளவிடை இங்கே இருக்குது, என்ன ஒரு வேர்னியர் அளவிடை இங்கே இருக்குது. இப்போ இதை வந்து பொருந்த செய்யணுமெண்டா இவ்வளவு தூரம் அசைக்கணும், இவ்வளவு தூரம் அசைக்கணும். இந்த தூரம் என்ன சொல்லுங்க, ஒரு பிரதான அளவிடையிலிருந்து ஒரு வேர்னியர் அளவிடையை கழிக்க வர்றதுதான் இந்த நீளம். அப்போ இது தியரியாக நீங்கள் எப்படி விளங்கிக் கொள்ளலாம், ஒரு பிரதான அளவிடையோட இந்த வேர்னியர் அளவிடையை பொருந்த செய்கிறதுக்கு இவ்வளவு தூரம் அசைக்கணும்.
இப்படி விளங்கி கொண்டா சரிதானே. ஆனால் இவ்விடத்துல என்ன சிக்கல்னு சொல்லுங்க. இங்கே பிரதான அளவிடையிற ஒரு பிரிவு வந்து 1 மில்லிமீட்டராக தான் இருக்குது இல்லையா, 1 மில்லிமீட்டராக தான் இருக்குது. இப்படி ஒரு மில்லிமீட்டராக தான் அது போகுது. ஆனால் வேர்னியர் ஸ்கேல் டிவிஷன், அதாவது வேர்னியர் அளவிடை இருக்குதானே, அது ஒன்று எவ்வளோ இருக்கும், 9.5. 9.5க்குள்ள இதை விட பெருசு. இதோட ஒரு அளவிடையை விட வேர்னியர் அளவிடை ஒன்று விளங்கல. 9x5 சரிதான். அப்போ 9x5க்குள்ள 1.8 இல்லையா, 9x5க்குள்ள கிட்டத்தட்ட 1.8. அப்போ இதோட ஒரு பிரதான அளவிடையை விட வேர்னியர் ஒரு பிரதான அளவிடை சரிதானே, ஒரு வேர்னியர் அளவிடை வந்து எப்படி இருக்க போகுது, அதிகமாக இருக்க போகுது. அப்போ நம்ம இங்கே என்ன யோசிக்கணும், இதில் விஷயம் என்னென்றால் இதுக்கு அடுத்துள்ள பிரதான அளவிடையுடன் பொருந்த செய்கிறதுக்கு வேர்னியரை எவ்வளவு தூரம் அசைக்கணும் விளங்கு. அப்போ இங்கே வந்து இதை யோசிக்கல நம்ம, விளங்கு தானே உங்களுக்கு. இப்போ இது வந்து இப்போ இது கூட இருக்கின்றதுக்காக இதிலிருந்து இதை கழிச்சு பார்க்கறது இல்லை. அப்போ அடுத்துள்ள பிரதான அளவிடையுடன் பொருந்த செய்கிறதுக்கு வேர்னியரை அவ்வளோ தூரம் அசைக்கணும். இதான் வந்து என்ன சொல்லுவோம், இழிவெண்ணிக்கை. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேர்னியர் அளவிடைக்கு உள்ளதான் ஒரு பிரதான அளவிடை இருக்கு. அடுத்ததையும் ரெண்டையும் சேர்த்து பார்த்தா தான் உங்களுக்கு என்ன விளங்கும், வேர்னியருக்கு வெளியில் இருக்கிற முதலாவது பிரதான அளவிடை வரும், வேர்னியருக்கு வெளியில் இருக்கிற. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 2 மில்லிமீட்டர், இது வந்து என்ன சொல்லுங்க 1.8. அப்போ உங்களுக்கு இழிவெண்ணிக்கை என்ன வரும், இழிவெண்ணிக்கை வந்து 2/1.8 மில்லிமீட்டர். அப்போ இது உங்களுக்கு 0.2 மில்லிமீட்டர். அப்போ உங்களுக்கு இழிவெண்ணிக்கை 0.2 மில்லிமீட்டர்னு சொன்னால் உங்களுக்கு அங்கே வார விடை வந்து இழிவெண்ணிக்கையிற மடங்காக இருக்கணும் ஒரு பாயிண்ட் சரிதான். இழிவெண்ணிக்கை இருக்குது, இழிவெண்ணிக்கையிற மடங்காக தான் அளவீடு எடுக்கலாம். அப்போ இழிவெண்ணிக்கையிற மடங்காக எடுக்கலாம், அதே நேரம் வந்து என்ன சொல்லுங்க ஒரு தசமதானத்தில் தான் எடுக்கலாம் விளங்குதான். அப்போ அங்கே இருக்கிற விடைகளை பாருங்க, ஒரு தசமதானம் இல்லைன்னு சொல்லி முதலாவது விடையை தட்டலாம், ரெண்டாவது விடையை தட்டலாம், அங்கால வந்து என்ன சொல்லுங்க 3 விடை இருக்கு. அந்த 3 விடையில் 0.2 மடங்காக வரக்கூடியது மூன்றாவது மட்டும். அப்போ விடை 3. இது ராயல் காலேஜ் கேள்வி ஒன்றில் வந்தது சரி, இயர் மறந்து போன ஃபைனல் எக்ஸாம் ஒன்றில் வந்தது. இவ்வளோதான் அங்கே யோசிக்கிற விஷயம் அப்படிங்க. அடுத்த மூன்றாவது கேள்வியை பாருங்க. இங்க இப்படி ஒரு அடர் ஒன்று வச்சிருக்காங்க, ஒரு உருவம் ஒன்று வச்சிருக்காங்க. இப்படி தரையில் வச்சிருக்காங்க சரிதானே. ஓகே, இப்போ இதில் வந்து பாருங்க, இது வந்து 10x, இது 4x, இது 2x, அப்போ இது 10x, இது 2x. சரி, இப்படி ஒரு என்ன சொல்லுங்க அடர் ஒன்று இப்படி வச்சிருக்கிறாங்கன்னு வை. இப்படி ஒரு கிடைத்தரையில் வச்சிருக்கு. ஏன்னா உருவில் காட்டப்பட்டவாறு நிலைக்குத்து தளத்தில் சமநிலையில் வைக்கப்பட்ட சீரான அடர்னா நீங்கள் ஒரு பலகை என்ன வச்சுக்கொள்ளலாம் சரிதானே. அடரின் திணிவு 7 மெனி, அதன் சமநிலையை தொடர்ந்தும் பேணத்தக்கவாறு கேபிட்டல் எக்ஸில் சேர்க்கப்படக்கூடிய உயர்ந்தபட்ச புள்ளி திணிவின் பருமன், இதான் கேபிட்டல் எக்ஸ். இங்கே சேர்க்கக்கூடிய உயர்ந்தபட்ச புள்ளி திணிவு ஒரு அங்கே 7 எம்மெண்டா சொல்கிறாங்க, கேபிட்டல் எம்மெண்ட் வைக்கிறேன். இடத்துல சேர்க்கக்கூடிய உயர்ந்தபட்ச புள்ளி திணிவு கேபிட்டல் எம்மெண்ட் வைப்போம். அப்போ இதில் திணிவை சேர்க்க 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 என்ன நடக்கும், இப்படி இருக்கிறது இந்த புள்ளி பற்றி என்ன செய்யும், இப்படி திரும்பும் அப்படிதானே. இப்படி ஒரு அடரை வந்து என்ன சொல்லுங்க கிடைத்தரையில் வச்சிருக்கோம் சரிதானே. இப்படி கிடைத்தரையில் வச்சிருக்கோம், இப்படி நிற்குது சரிதானே. இப்போ இங்கால ஒரு பகுதி இருக்குன்னு கட் பண்ணுங்க. அப்போ இங்கே வந்து பாரத்தை ஏற்ற என்ன செய்யும், இது இப்படித்தானே திரும்பும். இன்னைக்கு இந்த பாயிண்ட் பற்றி என்ன செய்யும், திரும்பும். அப்போ அதான் இங்கேயும் நடக்க போகுது. அப்போ அதுக்கு திரும்ப தத்துவம் அவ்வளவுதான். இதில் மொத்த துணிவு எவ்வளவு,
மொத்த திணிவு ஏழியம். இப்போ இதோட புயிர்ப்பு மையம் எல்லாம் கண்டு நிற்கிறதில்ல, திணிவை பிரித்து போடுவோம். இந்த உடல்ற புயிர்ப்பு மையம் கண்டு அது எங்கே இருக்குன்னு பார்த்து, ஸோ இந்த புள்ளி பற்றி அந்த தூரம் கண்டு அப்படியெல்லாம் செய்கிறது ஒரு எம்சிக்யூ கேள்வி. என்ன ஏழியம், இதை பாரு, இது என்ன வரும் 4 2 அப்போ 8 எக்ஸ் வர்க்கம். இது 10 இது 2 இதோட பரப்பு என்னென்னு வரும் 20 எக்ஸ் வர்க்கம். சதானேடாப்பா. இப்போ இது பரப்பை வச்சு தானே அதோட திணிவு வரப்போகுது. பரப்பு தர பரப்படர்த்தி விளங்குதா? இந்த பரப்பு தர அந்த பரப்புக்கான ஒரு அடர்த்தி பெருக்கி விட்டோம்னா என்ன வரும், அந்த பகுதிக்கான திணிவு வரும். இப்போ 20 எக்ஸ் வர்க்கம் 8 எக்ஸ் வர்க்கம் என்ன கூட சுருக்கி விட்டீங்கன்னா என்ன வரும் 5க்கு 2 4 எக்ஸ் வர்க்கத்தால் சுருக்கி விட மொத்த திணிவு எவ்வளவு, மொத்த திணிவுடாப்பா 7m. மொத்த திணிவு 7m வேண்டாம், இதுக்குள்ளே எவ்வளோ வரும் 5m வரும், இதுக்குள்ளே எவ்வளோ வரும் 20m வரும். இந்த 5m சீரான உடல் தானே, 5m எங்கே தாக்குனாப்பா இங்கே இவ்வளவு 20xண்டா இங்கே இருந்து எக்ஸ் தூரத்தில் அந்த 5m தாக்கும் இல்லையா? இங்கிருந்து 4x இங்கிருந்து என்ன சீரான உடல் தானே, அப்போ சமச்சீராக தான் இருக்கும். அப்போ இங்கிருந்து எவ்வளவு தூரம் 20x தூரத்தில் அந்த 2m வந்து என்ன சொல்லுங்க இங்கே தாக்கும். அப்போ இவ்விடத்தில் நம்ம மேலதிகமாக வந்து கேபிட்டல் M ஒன்று சேர்க்கிறோம். அப்போ இந்த புள்ளி பற்றி ஏ பற்றி திருப்பத்தை யோசிங்களேன். ஏ பற்றிய இடஞ்சொலி திருப்பம், ஏ பற்றிய வளஞ்சொலி திருப்பம் ரெண்டும் சமனாக இருக்கணும். அப்போ இதில் ஜோதிச்சு பாருங்க 5m தர 1 எக்ஸ் எல்லாம் போட தேவையில்லைடாப்பா, எல்லா இடமும் எக்ஸ் வந்து சுருக்கப்பட்டுட்டு போயிடுமேலோ. இங்கே எக்ஸ் வரும், இங்கே எக்ஸ் வரும், இதில் இதுக்கு தூரம் பார்க்கக்குள்ள எக்ஸ் வரும், எக்ஸ் எல்லாம் சுருக்கப்பட்டுட்டு போயிடும். அப்போ எழுதுறத மேக்சிமம் எம்சிக்யூ கல்வியில் குறைக்க பார்க்கணும். அப்போ இங்கே வந்து என்ன வரும் 20m. இந்த புள்ளி பற்றி இந்த திருப்பம் இந்த திருப்பம், அதாவது இடஞ்சொலி திருப்பம் வளஞ்சொலி திருப்பம். இடஞ்சொலி திருப்பம் 5m எக்ஸும் அதான் ஒன்று போட்டிருக்கு. 20m தர 2. அடுத்து இங்கே பாருங்க கேபிட்டல் M தர இங்கிருந்து தூரம் என்ன, இங்கிருந்து தூரம் 4x. என்ன கேபிட்டல் M தாக்க கோட்டுக்கான தூரம் 4x 4. அப்போ எல்லாம் சுருக்கப்பட்டு போனாடப்பா இங்கே 5 இங்கே 4m, அங்கே ஸ்மால் m, இங்கே வந்து என்ன கேபிட்டல் M தர 4 பிரித்து விட்டோம்னா கேபிட்டல் M பர். சரி, ஸோ எத்தனையாவது விட முதலாவது விட. சரியா? எம்சிக்யூக்களுக்கு நிறைய எழுதி கொண்டு இருக்கக்கூடாது. இப்போ திருப்பம் போடணும் வேண்டாம், நிறைக்கு தான் திருப்பம் போடலாம். அப்போ ஜியை கொண்டு வரணும், எம்ஜி போடணும், அப்படியெல்லாம் யோசிக்க தேவையில்லடாப்பா. பொதுவான விஷயங்கள் சுருக்கப்பட்டு போயிடும். சரியா? அடுத்த கேள்வி வேணுங்களா? சரி, முடிச்சிட்டு அடுத்த கேள்வி வாங்க. சரி, என்ன சொல்றாங்கடாப்பா? கிடையாக நிலைப்படுத்தப்பட்டுள்ள இரு கோள்களிற்கிடையே ஸ்மால் ஆரை உள்ள ஒரு திண்ம உருளை வைக்கப்பட்டுள்ள விதத்தை காட்டுகின்றது. காட்டப்பட்ட வேகத்தில் அக்கோள்கள் அசைக்கப்படும் போது உருளை வழுக்காது உருளுகிறது. ஓகே, உருளை வழுக்காது உருளுகிறதுண்டா அந்த தொடுகையில் இருக்கிற வேகங்கள் ரெண்டுக்கும் சமனாக இருக்கு. எங்க உருளைக்கும் கோளுக்கும் சமனாக இருக்கும்.
அதில் வந்து வழுக்குதல் இல்லை, உருளுதுன்னு சொன்னால் அந்த தொடுகை புள்ளி இப்போ இப்படி தான் அந்த கோலம் இருக்குன்னு சொன்னால் இதுக்கு மேலே அந்த கோல் இருக்குன்னு சொன்னால் இது இப்போ உருளைக்கொலை இந்த தொடுகை புள்ளி இருக்குது தானே, இது இப்போ இப்படி உருளுதுன்னு வைங்கோ, உருளைக்கொலை இது அப்படியே தானே இருக்கும், இது அப்படியே தான் இருக்கும். இப்போ உருளைக்கொலை இவ்விடத்தில் இருக்கிற தொடலி வழி வேகமும் இவர வேகமும் வந்து எப்படி இருக்கும், சமனாக இருக்கும். ஏன்னா தொடுகையில் இருக்கு. இது வழுக்குனா தான் அது வேற கேஸ். சரிதானே? உருளைக்கொலை ரெண்டும் வந்து என்ன சொல்லுங்க, ஒரே வேகத்தில் இருக்கும். தொடுகை புள்ளிகள் ஒரே வேகத்தில் இருக்கும். இதான் ஐடியா. உருளைக்கொலை ஒரே வேகம். ரைட். அப்போ இவ்விடத்தில் வந்து பாருங்க, இவ்விடத்தில் இருக்க வேகம் ரைட் என்ன சொல்லுங்க, அது 4v தான் இருக்கும். ஏன்னா தொடுகை புள்ளி. ரைட். இதோட புயிர்ப்பு மையத்துக்கு இதோட துணி மையம் இங்கே தானே இருக்கும், துணி மையம் இங்கே இருக்கும், அதுக்கு ஒரு வேகம் இருக்கும். சரியா? v1 வச்சுக்கொள்வோம். ரைட். இவரோட கோண வேகம் கேள்வி நம்மளுக்கு என்னங்க, ரைட். அடுத்த கேள்வி வந்து என்ன சொல்லுங்க, எனின் உருளையின் கோண வேகம் ஜாது, கோண வேகம் ஒமேகாண்டு வைங்க. இதில் திணி மையம் அசையுது தானே. இப்போ இது 4v இப்படி போகுது, இது வந்து என்ன சொல்லுங்க v இயங்குது. அப்போ இடையில இருக்கிற இந்த உருளை ஏதோ ஒரு திசையில் அசையத்தானே வேகம். அப்போ அதோட திணி மையம் அசையுதானே, அந்த திணி மையத்துக்கு ஒரு நேர்கோட்டு வேகம் இருக்கு. 4v என்றது என்ன, இந்த புள்ளியில் இருக்கிற தொடலி வழி வேகம். இவ்விடத்தில் வந்து என்ன சொல்லுங்க, இது v வேகத்துடன் இந்த கோல் அசைஞ்சா இந்த தொடுகையில் இருக்கிற வேகம் உங்களுக்கு என்ன சொல்லுங்க, அதுவும் v தான் இருக்கு. இந்த தொடுகையில் இருக்கிற இந்த வேகம் என்ன சொல்லுங்க, 4v. அது அந்த தொடு புள்ளிகளில் இருக்கிற தொடலி வழி வேகம். ஆனா இந்த தட்டம் வந்து அசைகிறது என்ன 4v போகுது, v போகுதுன்னு சொல்லாமா? இல்லை, அது அந்த தொடுகையில் இருக்குது. இது மீதும் தொட்டுக்கொண்டு இருக்குது. உருள்றதால அடுத்த வழுக்குதல் இல்லை. வழுக்குதல் இல்லைன்னு சொன்னால் மேலதிக இடப்பெயர்ச்சி இல்லை. மேலதிக இடப்பெயர்ச்சி இல்லைன்னா வேகத்தில் மாற்றம் இல்லை என்று சொன்னால் இவருக்கு என்ன வேகம் இருக்குதோ அதே வேகம் அப்படி இங்கே வரும். இவருக்கு என்ன வேகம் இருக்குதோ, இந்த கோளுக்கு என்ன வேகம் இருக்குதோ அதே வேகம் இங்கே வரும். ஆனால் விளைவுல பார்த்தோம்னா அந்த உடல் வந்து அசையும். அப்போ அது திணி மையத்துக்கு ஒரு வேகம் இருக்குது. அந்த வேகம் v1 வைப்போம். இப்போ இந்த வேகம் v1 இந்த உடலில் எல்லா இடமும் வந்து என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கு. அது மொத்தமாக அந்த உடல் அசையுதானே. அப்போ அந்த உடல் அசையுதுன்னு சொன்னால் அந்த உடலில் இருக்கிற ஒவ்வொரு புள்ளிக்கும் அந்த வேகம். இப்போ ஒரு பஸ் அசையுதுண்டா பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற எல்லாரும் அதே வேகத்தில் அசைகிறாங்க. அப்போ இந்த உடல் வந்து இப்போ கிடையாக அசையுதுண்டா அந்த உடலில் இருக்கிற எல்லா புள்ளிக்கும் அதே வேகம் இருக்கும், இந்த புள்ளிக்கும் இருக்கும். ஆனால் இந்த புள்ளியில் இருக்க விளைவுள் வேகம் என்ன, 4v. அந்த 4v எப்படி வரப்போகுதோ 4v இவடுத்த ஆரை வந்து என்ன சொல்லுங்க, ஆரை ஆர், ஆரை ஆர். அப்போ 4v எதுக்கு சமனாக இருக்கும், இந்த b1 திசை தானே, b1 பிளஸ் இவ்விடத்தில் இருக்கிற தொடலி வழியான வேகம். இந்த இது உருள்றத்தால வார தொடலி வழி வேகம் அது என்னவா இருக்கும், ஆர் ஒமேகா. என்ன இது ஆரை ஆர். இப்போ இவ்விடத்தில் இருக்க வேகம் ஆர் ஒமேகா. இப்போ b1 பிளஸ் ஆர் ஒமேகா. இல்லை பெருசாக குழம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதில் திணி மையத்தின் வேகம் b1 இந்த உடலில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டும் b1 இருக்கும். இவ்விடத்திலையும் அந்த b1 வேகம் இருக்கும். ஆனால் இது உருள்றத்தால தொடலி வழி வேகம் இங்கே இருக்கிறது என்னவா இருக்கும்னு சொன்னால் ஆர் இன்டு ஒமேகாவாக இருக்கும். ரைட். கோண வேகம் தர ஆரை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்விடத்தில் இருக்கிற புள்ளி, இவ்விடத்தில் இருக்க புள்ளி விளைவில் எப்படி அசைய போகுது, இந்த பக்கம் b வேகத்தில் அசைய போகுது. ஆனால் இதோட திணிமையம் எப்படி அசைய போகுது, இந்த பக்கம் b1 வரப்போகுது. ஆனால் இவ்விடத்தில் இருக்க தொடலி வழி விளைவுள் வேகம் எப்படி இருக்கு, இந்த திசையில் இருக்கு. இந்த வேகம் எப்படி வந்திருக்கும், இவ்விடத்தில் இருக்க கோண வேகம் ஒமேகா எப்படி இருக்கு, இப்படி தானே சுழலுது. இப்படி சுழல கூட இங்கே வர தொடலி வழி வேகம் என்னவா இருக்கும் உங்களுக்கு, இப்படி ஒமேகா இருக்கக்குள்ள இங்கே இருக்கிற தொடலி வழி வேகம் என்னவா இருக்கும், ஆர் ஒமேகா. ஆர் ஒமேகாவோட திசை எது, இந்த பக்கம் இருக்கு. ரைட். ஆனால் இதோட திணிமையம் அதாவது இந்த உடல்ற நேர்கோட்டு வேகம் என்ன, இந்த பக்கம் இருக்கிற b1 ஆக இருக்கும். அப்போ ஆர் ஒமேகா மைனஸ் b1. ரைட். இந்த b1 விட ஆர் ஒமேகா பெரிதாக இருந்ததால தான் இது வழுக்காமல் இந்த பக்கம் அசையுது. விளங்குதான்? இப்போ உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, இது இந்த பக்கம் இந்த கோல் இந்த பக்கம் அசைய உங்களுக்கு வந்து b1 பெருசாக இருக்கு, அவர்தான் வழுக்க தொடங்கி இருக்கு. விளங்கிட்ட? அப்போ இவ்விடத்தில் என்ன b சமன் ஆர் ஒமேகா மைனஸ் b. இப்போ இவ்வளோதான் விஷயம். நம்மளுக்கு என்ன கோண வேகம் வேணும் 5v. நம்மளுக்கு v1 தேவையில்லை, திணிமையத்தின் வேகம் நேர்கோட்டு வேகம் நம்மளுக்கு தேவையில்லை. 5v 2r ஒமேகா. அப்போ விடை என்ன சொல்லுங்க, 5v என்கள் 2r. விடை வந்து 3.
ரைட் ரைட் அடுத்தது பாருங்க. ஐந்தாவது கேள்வி என்ன கேட்குறாங்க? மரத்தினால் ஆன சீரான தள வடிவமான செங்கோண முக்கோணி 3 உச்சிகளும் ரைட் நீள இழையொன்றினால் கிடையாக இருக்குமாறு நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் திணிவு மையத்தில் சிஎம் என்று சென்டர் ஆஃப் மாஸுக்காக ரைட் கேபிட்டல் எம் திணிவுடைய ஒரு புள்ளி திணிவு ஒன்றினை வைத்த பின்பு ரைட் டிஏ டிபி டிசி 3க்கும் இடையிலேயே தொடர்பு கேட்குறாங்க. இப்போ பாருங்க, அதில் சீரான தள வடிவமான முக்கோணி என்று சொன்னாலே போதும். செங்கோண முக்கோணி என்று கதைக்கோணம் என்ற அவசியம் இல்லை. சீரான உடல் எதுவாக இருந்தாலும் இப்போ இங்கே வந்து பாருங்க, இப்போ இது என்ன கேஸ் என்று விளங்கு தானே. இப்படி ஒரு முக்கோண அடர் இருக்குது, இப்படி இருக்குது. இது எப்படி தொங்க விடுறாங்க? இப்படி தொங்க விடுறாங்க. ரைட், இங்கொரு இலை, இங்கொரு இலை, இங்கொரு இலை. இது 3லையும் வந்து என்ன சொல்லுவாங்க, கட்டி இதை வந்து இப்படி தொங்க விடுறாங்க. விளங்கு தானே. இது தொங்கி கொண்டு இருக்கு. இதில் இது சீரானதுன்னு சொன்னால் ஜோதிச்சு பாருங்க, இதுக்கு ஒரு திணிவு இருக்குன்னு தானே. இதுக்கு ஒரு திணிவு ஒன்று இருக்கு. இந்த திணிவு அந்த கேபிட்டல் எம் வைக்கிறதுக்கு முதல் இவ்விடத்தில் ஒரு இலை, இவ்விடத்தில் ஒரு இலை இருக்குது தானே. கேபிட்டல் எம் வைக்கிறதுக்கு முதல் இதுக்கு ஒரு திணிவு இருக்கு. அந்த இழுவைக்கு என்ன நடக்கும்? 3 இலையில இருக்கிற இழுவைகள் என்னவாயிருக்கும்? இப்போ அந்த முக்கோண அடர் இருக்கு தானே, இந்த முக்கோண அடர்ற திணி வந்து ஸ்மால் எம் ஆக இருக்கட்டும். சரிதானே, இது ஸ்மால் எம் ஆக இருக்கட்டும். இந்த இழுவைக்கு என்ன நடக்கும்? T1 T2 T3 இது 3 எப்படி இருக்கு? 3 சமனாக இருக்கு. இதில் விளக்கம் என்னன்னா, யோசிச்சு பாருங்க. இப்போ புவியீர்ப்பு மையத்தோட கன்செப்டா இவ்விடத்தில் ஒரு சமதிணிவு வைக்கிறேன், சீரான அடரா. இவ்விடத்தில் ஒரு திணிவு வைக்கிறேன், இவ்விடத்தில் ஒரு திணிவு வைக்கிறேன். இதோட விளைவுல எங்கே தாக்கும்? இவ்விடத்தில் வைக்கிற திணிவும் இவ்விடத்தில் வைக்கிற திணிவோட விளைவுல எங்கே தாக்கும்? நடுப்புள்ளியில் தாக்கும் இல்லையா? நடுப்புள்ளியில் எல்லாம் சமந்திணிவா. ரைட், எம் அண்டு வைக்கிறேனே, இவ்விடத்தில் எம் திணி வைக்கிறேன், இவ்விடத்தில் எம் திணி வைக்கிறேன். விளைவுல எங்கே தாக்கும்? இவ்விடத்தில் 10 வந்து நடுப்புள்ளியில் தாக்கும் இல்லையா? இந்த உச்சியில் ஒரு ஸ்மால் எம் இருக்குன்னு வைங்க. இந்த உச்சியில் ஒரு ஸ்மால் எம் இருக்கு. இப்போ இந்த 3 எம்மினதும் விளைவுல எங்கே தாக்கும்? அதில் புவியீர்ப்பு மையத்தில் தாக்கணும். இந்த எம், இந்த எம், இந்த எம், இந்த 3 எம்மினதும் விளைவுல எங்கே வந்து இருக்கும்? விளைவுள் வந்து அதில் புவியீர்ப்பு மையத்தில் வந்து தாக்கும். சரிதானே. விளைவுள் காணப்பா 3 சமதணிவு தானே. இப்போ விளைவுள் காண்றதை பாருங்களேன், எம்முக்கும் விளைவுலனே 2 எம். அப்போ இதை பற்றி நீ யோசிக்க தேவையில்ல. இந்த எம்மும் சேர்த்து வந்த 2 எம் தான் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த 2 எம்மும் இந்த எம்மும் சேர்த்து வர விளைவுள் 3 எம். அந்த 3 எம் எங்கே தாக்கும்? இதில் 2க்கு 1 இது 2ஐயும் இணைக்கும் கோட்டில், இதெல்லாம் புவியீர்ப்பு மையத்தில் படிச்சிருப்பீங்க என்ன. அப்போ இது 2ஐயும் இணைக்கிற கோட்டில் இந்த எம்முக்கும் இந்த 2 எம்முக்குமான விளைவுல எங்கே தாக்கும்? இது 2ஐயும் இணைக்கிற கோட்டில் 2க்கு 1 விகிதத்தில் பெரிய திணிவுட குணகம் சிறிய திணிவுடன் பெருக்கப்படும், சிறிய திணிவுட குணகம் பெரிய திணிவுடன் பெருக்கப்படும். அப்போ விகிதம் என்னவென்று 2க்கு 1. 2க்கு 1 இடத்துல 3 எம் தாக்கும். சரியா? அதுதான் என்ன சொல்லுங்க, அதோட புவியீர்ப்பு மையம். முக்கோணிட புவியீர்ப்பு மையம் உங்களுக்கு எங்கே தாக்கும்? இந்த இடைய கோட்டில் உச்சியிலிருந்து 2க்கு 1 விகிதத்தில் இருக்கிறது தான் புவியீர்ப்பு மையம், முக்கோணிட புவியீர்ப்பு மையம். அப்போ அங்கே தான் என்ன, இந்த விளைவுளான 3 எம் தாக்கும். அப்போ இதை ரிவர்ஸ் பண்ணுவோம் பாருங்க. இதுக்கு எவ்வளவு திணிவு? எம் திணிவு. இந்த எம் திணிவு எப்படி நம்ம பிரித்து போடலாமெண்டா, இந்த உடல்ற திணிவு எம் மண்டு வைங்க. அந்த திணிவு எப்படி பிரித்து போடலாமெண்டா, இங்கே எம்மின்கள் 3ஆகவும் இங்கே 2 எம்மின்கள் 3ஆகவும் பிரித்து போடலாம். சமாந்தர விசைகளோட திருப்ப விளக்கம் என்ன சொல்லுங்க? இங்கே M/3 தர 2, இங்கே 2 எம்மின்கள் 3 தர 1. அப்போ இந்த பக்கம் பார திருப்பம், அந்த பக்கம் பார திருப்பம், ரெண்டுமே வந்து எப்படி இருக்கும்? சமனாக இருக்கும். இந்த 2 எம்மின்கள் 3 எப்படி பிரித்து போடலாமெண்டா, இங்கே ஒரு எம்மின்கள் 3ஆகவும் இங்கே ஒரு எம்மின்கள் 3ஆகவும் பிரித்து போடலாம். விளங்கிட்டா? அப்போ இந்த T1 T2 T3 இடத்துல இழுவைகள் வந்து எப்படி இருக்கும்? உங்களுக்கு சமனாக இருக்கு. விளங்குது?
அப்படி சமனாக இருந்தால்தான் இவ்விடத்துல சமநிலை உருவாகும். விளங்குதான்? ஓகே, அதே லாஜிக் தான் இங்கே. இப்போ என்ன, இந்த உடல் இருக்கு, இதில் மேலதிகமாக வந்து அவங்க, நான் அந்த உடல்ற திணிவை பற்றி கதைச்சேன். இப்போ அந்த உடலில் வந்து இப்போ மேலதிகமாக எம்மை வைக்கிறாங்க. எம்மை வச்சால் இவ்விடத்துல என்ன நடக்கும்? இந்த இடையம், இந்த கோட்டுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? இடையம். உச்சியையும் எதிர்பக்கத்தோட நடுப்புள்ளியையும் இணைக்கிற கோட்டுக்கு பேர் என்ன? இடையம். அந்த இடையத்தில் 2க்கு 1 விகிதத்தில் முக்கோணிட புயிர்ப்பு மையம் காணப்படும். ரைட், இவ்வளவு தான் புயிர்ப்பு மையம் இருக்கு. இங்கே வச்ச திணிவென்றால் அது எப்படி பிரியும் என்று சொன்னால், இங்கே தாக்குற எம்மீன்கள் 3ஆகவும் இங்கே தாக்குற 2 எம்மீன்கள் 2 கேபிட்டல் எம்மீன்கள் 3ஆகவும் பிரியும். அப்படி பிரிஞ்சால்தான் விளையுளான கேபிட்டல் எம் இந்த இடத்துல இருக்கிறது சாத்தியம். விளையுள் கேபிட்டல் எம் இவ்விடத்துல வரணும் என்று சொன்னால் அதை 2 கூறா பிரித்து போடக்குள்ள இங்கே எம்மீன்கள் 3 இங்கே 2 எம்மீன்கள் 3 வந்தால்தான் இந்த திருப்பத்தின்படி 2 தர எம்மீன்கள் 3 1 தர 2 எம்மீன்கள் 3 என்ற திருப்பம் சாத்தியமாக இருக்கு. இந்த 2 எம்மீன்கள் 3 என்ன செய்யும்? இங்கே எம்மீன்கள் 3ஆகவும் இந்த இடத்துல வர எம்மீன்கள் 3ஆகவும் பிரியும். எனவே இந்த 2 எம்மீன்கள் 3 இது 2 விளை அப்படி பிரித்து யோசிக்கிறோம். எனவே 3 உச்சிகளில் இருக்கிற இழுவைகள் வந்து எப்படி இருக்கு? சமனாக இருக்கும். டிஏ சமன் டிபி சமன் டிசி, விடை 4. அதை பாருங்க, என்னன்னு சொன்னா 6வது கேள்வி. சரி, இப்போ அந்த கேள்வி ஒரு காவாசிங்க என்ன கேட்குறாங்கடாப்பா? உருவில் காட்டியவாறு 16 மீட்டர்/s-1 கதியுடன் 3 கிலோகிராம் திணிவு ஒப்பமான தரையில் 5 கிலோகிராம் திணிவை நோக்கி தள்ளப்படுகின்றது. 5 கிலோகிராம் திணிவுடன் இணைக்கப்பட்டுள்ள இலேசான வில்லின் வில் மாறிலி 100 நியூட்டன் மீட்டர் -1 எனி வில்லில் ஏற்படும் உயர் நெருக்கம் யார்? இல்லை பிசிக்ஸாக பாருங்க. இருந்தா இப்போ இது ஸ்ப்ரிங் கண்டு வச்சுக்கொள்வோம். சரி தானே, இது ஸ்ப்ரிங் கண்டு வைப்போம். இது இந்த திணிவோட இணைக்கப்பட்டிருக்கு, இது ஒரு வேகத்தோட போகுது. இப்போ இதை வந்து என்ன செய்யுது? இன்னும் ஒரு இது இயங்கி கொண்டே இருக்குது. இதை இன்னும் ஒரு வேகம் வந்து அடிக்குது. அடித்தோடனே 2 ஒரே வேகத்தில் இயங்குமா? இவருக்கு ஒரு வேகம் இருக்குது, ஒரு வேகத்தில் வந்து அடிக்காரு. சரி தானே, இவர் ஏற்கனவே ஓய்வில் இருக்கிறாரு அல்லது இயங்கி கொண்டு இருக்கிறாரு, ஏதோ ஒன்று. சரி தானே, அடித்தோடனே இவர வேகம் அப்படி இவருக்கு வந்துடுமா? இல்லை, ஏன் வராது? இப்போ என்ன சொல்லுங்க, 2 குட்டி இருக்குன்னு வைப்போம். சரி தானே, 2 குட்டி இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ இதை பாருங்க. இப்போ இது 2 திண்ம உடல்கள், இது 2 திண்ம உடல்கள். மொத்தத்தில் என்ன நடக்கும்? இது இதோட வந்து அடிக்க, சரி தானே, இது இதோட வந்து அடிக்க, அல்லது வந்து இது ஓய்வில் இருக்குது, இது இதோட வந்து அடிக்க, அல்லது வந்து என்ன, இது 2 ஒட்டிட்டு இருக்குன்னு வைங்க. இப்படி இப்படி ஒட்டப்பட்டு இருக்குது. இதை தள்ளினமெண்டா இதுக்கும் அசையும். இதை தள்ளக்குள்ள இதுக்கு என்ன இடப்பெயர்ச்சி வருதோ அதே இடப்பெயர்ச்சி தான் இவருக்கும் வரப்போறாரு. அப்போ இவருக்கு என்ன வேகமோ அதை வந்து இவருக்கும் வரப்போறாரு. ஏன்னா 2 பேரும் ஒரே நேரத்தில் ஒரே அளவு இடப்பெயர்ச்சி என்றதால ஒரே அளவு வேகம் வரப்போகுது. ஆனால் ஸ்ப்ரிங் விளக்கம் அப்படியா இருக்கும்? இல்லை, இது இதோட இணைக்கப்பட்டிருக்கு, இது ஒரு வேகத்தோட வருது. சரி, இது ஓய்வில் இருக்குன்னு வைப்போம். இது ஒரு வேகத்தில் வந்து ஒரு இடப்பெயர்ச்சி அடையும். அதே அளவு இடப்பெயர்ச்சி தான் இது அடையுமா? இல்லை. ஏன்?
கொஞ்சம் இடப்பெயர்ச்சி ஸ்ப்ரிங்குக்கு போயிடும். ஸ்ப்ரிங்கு வேற தள்ளுவர் கொஞ்சம் அசைவார். ஆனால் இவர் அசைகிற அதே அளவு தான் அசைய மாட்டா. இல்லை, இவர் தள்ளுறத்தால் என்ன நடக்கும்? ஸ்ப்ரிங் நெருக்கப்படும். ஸ்ப்ரிங்கில் கொஞ்சம் இடப்பெயர்ச்சி போகும், இவருக்கு கொஞ்சம் இடப்பெயர்ச்சி போகும். அப்போ 2 பேருக்கும் வேறு இடப்பெயர்ச்சி வரும். ஆனால் இதை நல்லா நெருக்கிட்டோம்னு வைங்க. இப்போ என்ன நடக்கும்? 2 பேருக்கும் ஒரே அளவு இடப்பெயர்ச்சி தான் வரும். இப்போ இதில் விளக்கம் என்ன? உயர் நெருக்கம் அதுக்கு மேலே நெருக்க இயலாது. அந்த உயர் நெருக்கத்தில் 2க்கும் ஒரே வேகம் இருக்கும். விளங்கிட்ட இதில் விளக்கம். அப்போ உயர் நெருக்கம் அதுக்கு மேலே நெருக்கப்பட இல்லாட்டி இவர் அசைஞ்சா இவரும் அசையத்தான் வேணும். அப்போ இவர் எவ்வளவு அசைகிறாரோ இவளும் இவரும் என்ன சொல்லுங்க அவ்வளோ அசைவார். அப்போ 2 பேருக்கும் ஒரே இடப்பெயர்ச்சின்னா ஒரே வேகம். இதான் அதில் இருக்க விளக்கம். அப்போ இதில் என்ன சொல்லுங்க, 3 கிலோகிராம் என்ன செய்யுது? 16 மீட்டர் செகண்ட் -1 வேகத்துடன் வருது. இதில் மோதுனா உயர் நெருக்கத்தில் இருக்குன்னு வைப்போம். உயர் நெருக்கத்தின் போது மொத்த தொகுதியும் ஒரே வேகத்தில் இயங்கும். சரிதானே? இப்போ உந்த காப்பு தத்துவம் பாய்ப்போம். சரிதானே? இதுக்கு உந்த காப்பு தத்துவம் பாய்ப்போம். உந்த காப்பு தத்துவப்படி என்ன வரும்? 16 தரம் 3. இப்போ மொத்த தொகுதியும் சேர்ந்து ஒன்றா தான் இயங்க போகுது, ஒரே வேகத்துடன் தான் இயங்க போகுது. அப்போ 3 5 8, பிறகு புலம்புறதுல 3 சக 5 தர வேகம் என்ன v. அப்போ இடத்துல வேகம் b என்ன வரும்? 6 மீட்டர் செகண்ட் -1. இப்போ என்ன நடக்கும்? சக்தி காப்படை. மொத்த சக்தி என்ன செய்யும்? காப்படை. ஆரம்பத்தில் இருந்த சக்தி என்ன? அரை 3 16 வர்க்கம். அவர் இயக்க சக்தி. இப்போ இருக்கிற இயக்க சக்தி 2 திணிவினரும் இயக்க சக்தி அளவு அரை. திணிவு என்ன? 3 5 சேர்த்து 8 போடுறேன்னா 8 தர 6 வர்க்கம். இது இயக்க சக்தி. அதோட சேர்ந்து என்ன நடக்கும்? ஸ்ப்ரிங் நெருக்கப்பட்டதால என்ன சொல்லுங்க, ஒரு சக்தி சேமிக்கப்பட்டிருக்கு. ரைட்? அப்போ சேமிக்கப்பட்ட சக்தி, ஸ்ப்ரிங்கில் சேமிக்கப்பட்ட சக்தி என்ன? அரை கே இ வர்க்கம். கூக்கின் வீதியில் படிச்சிருப்பீங்க இல்லையா? அரை கே இ வர்க்கம். அரை கே இ வர்க்கம். கே என்றது என்ன? வில் மாறிலி. இ என்றது நெருக்கம் அல்லது நீட்சி. ஸ்ப்ரிங்கில் என்ன இழுபடும் அல்லது நெருக்கப்படும். நெருக்கம் அல்லது நீட்சி ரெண்டுமே என்ன சொல்லுங்க இங்கே சாத்தியம். இங்கே நெருக்கம். ரைட். அரை தர வில் மாறிலி எவ்வளோடப்பா? 100 தர இ வர்க்கம், நெருக்கத்தின் வர்க்கம். அரையெல்லாம் தட்டி விடுங்க. அடுத்தது என்ன சொல்லுங்க, இங்கே 100 இ வர்க்கம் இருக்கட்டும். 100 இ வர்க்கம் இருக்கட்டும். இங்கே 3 தர 16 வர்க்கம், இங்கே 8 தர 6 வர்க்கம். இது எப்படி எடுப்போம்? 4 2 ஓகே 16 தர 3 பொதுவாக எடுப்போமா? 16 தர 3 16 தர 3 பொதுவாக எடுத்தாடப்பா 16 ஒன்று வரும். இதில் 16 தர 3 ஒன்று எடுக்கலாம். சரிதானே? 8 இருக்கு, 6 ஒன்று எடுத்தோம்னா 6 2 எடுத்தோம்னா 16. இன்னும் ஒரு 3 பேருக்கு தானே. அப்போ 16 தர 3 எடுத்தோம்னா 16 6 2 வரும். அது சுருக்கல் தான், வேறு ஒன்றும் இல்லை. அது சிம்பிளான விளக்கம். 16 தர 3 பொதுவாக எடுக்கிறோம். இதில் 8 தர 6 வர்க்கம் வேண்டாம். 8 6ல் ஒரு 2 எடுங்கோ. ரைட்? இன்னும் ஒரு 3 இருக்கும். அந்த 2 மட்டும் பெருக்கப்பட்டால் 16 3 ஒரு 6 தான் எடுத்து இன்னும் ஒரு 6 மிச்சமாக இருக்குது. அப்போ 16 6 2 வரும் பொதுவாக எடுத்தா. அப்போ இங்கே எல்லாம் சுருக்கப்பட்டு போனால் 48 சமன் 10 இ வர்க்கம் வரும். அப்படி தானேடாப்பா? இங்கே ஒரு 10 வரும், ஒரு 0 சுருக்கப்படட்டும். 16 தர 3 48 10 இ வர்க்கம் 4.8 வர்க்கமூலம். விடை 4. சரியா? அங்கே வர்க்கமூலம் 4.8 இருக்கല്ലോ. ரைட்? அப்போ சுருக்கிப்பட்டால் உங்களுக்கு என்னென்னு வரும்? இ சமன் வர்க்கமூலம் 4.8. விடை 4. அடுத்து சுருக்களை கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம்.
சரியா? ஓகே, முடிச்சு கொடுங்க. சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. சரி, என்ன என்ன சொல்கிறாங்கண்ணா? உருவில் காட்டப்பட்டவாறு ஒவ்வொன்றும் 6 கிலோகிராம் திணிவும் 0.5 மீட்டர் ஆரையும் 20 கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் சடத்துவ திருப்பம் கொண்ட 2 சர்வ சமனான திண்ம உருளை கட்டைகள் உள்ளன. இவை இரண்டும் இலேசான இலைகளினால் சுற்றப்பட்டுள்ளன. படத்தில் ஒரு குழப்பம் இருக்கலாம். என்னண்டா, அதில் மேலே இருக்கிறது மட்டும்தான் சுற்றப்பட்ட மாதிரி காட்டப்பட்டிருக்கு. உங்களோட படத்தில் மேலே இருக்கிறது மட்டும்தான் சுற்றப்பட்ட மாதிரி காட்டப்பட்டிருக்கு. கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, இவை இரண்டும் இலேசான இலைகளினால் சுற்றப்பட்டுள்ளன. சரிதானே? அப்போ இரண்டும் சுற்றப்பட்டுள்ளன. உருளை ஏ ஆனது அதனது கிடை அச்சு பற்றி உராய்வின்றி நிலையாக சுழலக்கூடியது. அது அந்த இடத்திலே சுழலும். ஏ அந்த அச்சு பற்றி சுழலும். உருளை பி ஆனது சுயாதீனமாக இயங்க விடப்படுமேனி இலையில் உள்ள இழுவை. இப்போ இல்லைக்கு விளக்கத்தை பார்க்கணும். என்னென்னா, நீங்கள் இதான் அந்த 2 உருளை. சரிதானே? இதான் அந்த 2 உருளையும். இந்த உருளையும் இலையால சுற்றப்பட்டிருக்கு, இந்த உருளையும் இலையால சுற்றப்பட்டிருக்கு. இது ரெண்டும் இப்படி வச்சிருக்கிறாங்க. இப்படி வச்சுட்டு இந்த சிவப்பை மட்டும் என்ன செய்யறாங்க, நிலையா வைக்கிறாங்க. நிலையா மீன் இடத்துல ஒரு அச்சு பற்றி சுழலக்கூடிய மாதிரி வச்சிருக்கிறாங்க. இது சுயாதீனமா விடுறாங்க. அப்ப இது என்ன நடக்கும்? இதுக்கு நேர்கோட்டு இயக்கமும் இருக்கும், அதே நேரம் சுழற்சி இயக்கமும் இருக்கும். விளங்குதானே? இதுல இந்த விட்டால் இது சுழலும், இதுவும் சுழலும். சரிதானே? இதுவும் சுழலும். சரிதானே? இது ரெண்டும் சுழலும். ஆனா இதுக்கு என்ன நடக்கும்? நேர்கோட்டு இயக்கமும் இருக்கும், சுழற்சி இயக்கமும் இருக்கும். ரெண்டும் நடக்கும் இடத்துல. ஓகே, அந்த ஐடியா இருந்தா சரி. ரைட். இப்போ இடத்துல இருக்க இழுவை டி என்று வைப்போமா? டி. சரி. அப்ப இங்க ஏற்பட போற முறுக்கம், ரைட், இங்க நம்ம பயன்படுத்த போற சமன்பாடு இதான். என்ன சொல்லுங்க? முறுக்கம் ஐ அல்ஃபா, அதே நேரம் முறுக்கம் எதுக்கு சமனா இருக்கும்? எஃப்ஆர். இதான் அதோட ஐடியா. சரி, ஓகே. இதுல பாருங்க, இடத்துல இழுவை டி. சரிதானே? ஓகே. இப்போ இங்கே இவரை பொறுத்தவரையில் என்ன வரும்? 10t தர ஆரை 0.5. வேற முறுக்கத்துக்கு காரணமானால என்ன, வேற சுழற்சிக்கு காரணமானால என்ன, இந்த 2 டீம் இருக்குது. அப்போ 2t தர இந்த டீம் 2t தர ஆரை 0.5. அவர் என்ன சொல்லுங்க, சடத்துவ திருப்பம் 10 இல்லையா? 10 தர கோணவேகம் என்ன சொல்லுங்க, அல்ஃபாண்டு வைப்போம். அல்லது ஏனது கோணவேகம் என்றதால அல்ஃபா ஏ என்று வைப்போம். சரி, அப்போ அல்ஃபா ஏ உங்களுக்கு எப்படி வேண்டாப்பா? டீன்கள் 10 0.5 என்றக்குள்ள அரைடா 2 போனால் டீன்கள் 2. இதே மாதிரி இதை எழுதாமலே நேரடியாக இவர கோணவேகமும் கோண ஆர்முடுகளும் T/2 என்று கதைக்கலாம். ஏன்னா அதே சமன்பாடு தானே இல்லையோ? இப்போ இவர சுழற்சிக்கும் காரணமானது என்ன? இந்த 2t. ஆரை என்ன சொல்லுங்க, 0.5. சடத்துவ திருப்பம் என்ன? 2. அப்போ இவர கோண ஆர்முடுகளும் என்ன வரும்? அல்ஃபா பியும் என்ன வரும்? T/2 தான் வரப்போகுது. சரி, ஓகே. இவர நேர்கோட்டு என்ன சொல்லுங்க, இடப்பெயர்ச்சிக்கு காரணமாக இருக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்ஃபா. இப்போ இவர் ஆர்முடுகள் கணக்கு வருவோமே. இப்போ இவர் திணிவு எவ்வளவு? 60 நியூட்டன் இல்லையா? 60 நியூட்டன் சய 2t. இவர் கீழ் நோக்கி இயங்கும் போது 60 நியூட்டன் சய 2t சமன் m/a. அதாவது 6 தர ஆர்முடுகள் A. இவர நேர்கோட்டு ஆர்முடுகளுக்கு காரணமானது என்ன சொல்லுங்க, இந்த 2 கோண ஆர்முடுகள்.
விளங்குதானே? இப்போ இவர கோண ஆர்முடுகளும் இவர கோண ஆர்முடுகளும் ரெண்டும் சேர்ந்து தான் இதால் மட்டும் அவர் கீழே போகல தானே. இதுலேயும் இலை சுற்றப்பட்டிருக்கு, இதுலேயும் இலை சுற்றப்பட்டிருக்கு. இது விரியோக்களையும் இது கீழே போகும், இது விரியோக்களையும் கீழே வரும். அப்போ இவர் கீழ் நோக்கி இயங்க காரணம் என்ன சொல்லுங்க? இதில் சுற்றப்பட்டிருக்கிற இலை இப்படி விரீரத்தாலையும், அதே போல் இதில் சுற்றப்பட்டிருக்க இந்த கருப்பு மாக்களில் சுற்றப்பட்டிருக்கிற இலை இப்படி விரீரத்தாலையும் இவர் கீழ் நோக்கி இயங்குவார். அப்போ இவர நேர்கோட்டு இயக்கத்துக்கு கருப்பிட நேர்கோட்டு இயக்கத்துக்கு காரணமானது என்ன? இவர கோண ஆர்முடுகளும் இவர கோண ஆர்முடுகளும் பேர். அப்போ இவருக்கு ஆர்முடுகள் போடக்கொள்ள ஒன்றுட, அதாவது ஏயிட கோண ஆர்முடுகள் தர ஆரை போட்டோம் என்று சொன்னால் போதாது. அப்போ இவர நேர்கோட்டு ஆர்முடுகள் ஏதாவது வரும்? இவர கோண ஆர்முடுகள் ப்ளஸ் இவர கோண ஆர்முடுகள் ரெண்டும் சேர்ந்து தான் இதை கீழ் நோக்கி அசைக்குது. அப்போ இவ்விடத்தில் ஆர்முடுகளுக்கு பதிலாக நம்ம என்ன கதைப்போம்? 6 தர அல்ஃபா ஏ தர 6 0.5 அல்ஃபா பி தர 0.5 விளங்கிட்டா? இதுதான் நிறைய பேர் விட்ட பிழையாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்லுங்க, இதை மட்டும் யோசிச்சிருப்பாங்க. இலை வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு? ரெண்டையும் சுற்றி தான் சுற்றப்பட்டிருக்கு. அப்போ இது திரும்புறத்தாலையும் கீழே வரும், இது திரும்புறத்தாலையும் என்ன செய்யும்? கீழே வரும். அப்போ இவ்விடத்துல வந்து நேர்கோட்டு ஆர்முடுகள் வந்து என்ன ஏயால் மட்டும் இல்லை, பி இதை விட்டு திரும்புறத்தாலையும் வந்து என்ன சொல்லுங்க, அதோட ஆர்முடுகள் நேர்கோட்டு ஆர்முடுகள் வரும். ஸோ இவ்விடத்துல 60 2 டி தானே. அப்போ இது சுருகி கொண்டோம்னு சொன்னால் 30 டி சமன் 3 தர அல்லது 3 தர டீன்கள் 2 சுருக்கள் என்னென்னு விளங்கிட்டா? முதல் 2ஆல் சுருக்கி விட்டேன், அதான் 30 டி போட்டேன். ரைட், இடத்துல 6 2ஆல் சுருக்கணும்னா 3 டாப்பா 0.5 வெளியில் வந்தால் என்னென்னு வரப்போகுது? அரை 0.5 அரை, அங்கே 0.5 அரைடா. அப்போ அரையை வெளியில் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ 3 6 ஏற்கனவே சுருக்கிட்டேன் இல்லை 2ஆல். அப்போ 3 இந்த அல்ஃபா ஏக்கு பதிலாக T(2), அல்ஃபா பிக்கு பதிலாக T(2). அப்போ மொத்தமாக இடத்துல சுருக்கப்பட்டா இங்கே என்ன வேண்டாம்? 60 2 டி சமன் 3 டி. அது சுருக்கல் விளங்கு தானே? T(2) டி 2 குறுக்கே பேருக்குன்னா 60 2 டி. ஸோ 5 டி 60. அப்போ அங்கே விட வருமேலோ T சமன் 12. எத்தனையாவது விடை? 4வது விடை. ரைட், T சமன் 12 4வது விடை. ரைட், T சமன் 12. இதான் அதில் ஐடியாடப்பா, நல்ல ஒரு ஐடியா பாருங்க. அடுத்த கேள்வியை பாருங்க. என்ன சொல்றாங்க? திண்ம பொருளொன்றின் உண்மை நிறை W1 ஆகும். அப்பொருள் நீரினுள் முழுமையாக அமிழ்த்தும் போது தோற்ற நிறை W2. நீ இப்போ என்ன சொல்லுங்க, ஒரு தராசை வச்சு அளக்குறேன், வழியில் அளக்குறேன். என்ன உண்மை நிறைனா வழியில் அளக்குறேன், வழியில் அளக்கக்குள்ள நிறை வந்து என்னவா? W1. அதே தராசில் அந்த பொருளை இணைச்சி போட்டு நீருக்குள்ளே அந்த பொருளை வைக்கிறேன், அந்த தராசில் தெரிகிற வாசிப்பு W2. உங்களுக்கு தோற்ற நிறை அது உண்மை நிறையா இல்லை. அது வந்து என்ன சொல்லுங்க, அந்த நீருக்குள்ளே வைக்கக்குள்ள மேலுதைப்பை வரும். அப்போ அதெல்லாம் கழிவெட்டு வாரது தான் வந்து என்ன சொல்லுவோம், உங்களுக்கு இப்போ தராசில் தோன்ற நிறை அது வந்து என்ன சொல்லுங்க W2. இப்போ அதுவே வந்து என்ன செய்கிறாங்க, அப்பொருள் எண்ணெய் ஒன்றினுள் முற்றாக அமிழ்த்தும் போது தோற்ற நிறை W3. எண்ணெயும் நீரும் ஒன்றுடன் ஒன்று கலக்குமாயின் அவை இரண்டும் சம கனவளவுகளில் கலக்கப்பட்ட கலவையில் குறித்த பொருள் முழுமையாக அமிழ்ந்துள்ள போது தோற்ற நிறை யாது? சரிதானே? அப்போ இதில் என்ன சொல்லுங்க, இப்போ தேவையில்லாமல் குழம்பக்கூடாது. எனக்கு இப்போ டவுட் வந்து இப்போ இப்படி வரக்கூடாது. இப்போ என்ன எண்ணெயும் நீரும் கலக்காது தானே. அப்போ அங்கே வந்து என்ன, அதை அவங்க சொல்லிட்டாங்க, அது ரெண்டும் கலக்கும் போதுன்ட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க தந்த கேள்வியிலே ஒரு டவுட் வரக்கூடாது. என்ன அப்போ அவ்வளோத்துக்கு யோசிக்க தேவையில்லை. நம்ம என்ன சொல்கிறேன், அவ்வளோத்துக்கு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. அவங்க சொல்கிற வசனத்தை எக்ஸாக்டாக பிடிச்சிங்கன்னா போதும். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீரில் அளக்குறாங்க, இன்னும் ஒரு திரவத்துக்கு பதிலாக எண்ணெய் என்று சொல்லியிருக்கு.
சரிதான், அந்த எண்ணெயும் இருக்குது. இப்போ எண்ணெயும் திரவம் கலக்கிற எண்ணெயும் என்ன சொல்லுங்க நீரும் இருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது. ரைட், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தேங்காய் எண்ணெயே யோசிக்கிறீல்ல. ஓகே, அப்போ வந்து பாருங்க இப்படி இருக்கு. அப்போ இதில் என்ன கதைக்க வராங்கண்டா, இப்போ ரெண்டும் சம அளவு கலக்கப்பட்டால் குறித்த பொருள் முழுமையாக அமிழ்ந்துள்ள போது தோற்ற நிறை யாது? இப்போ இதாண்டா அதோட விளக்கம். இப்போ இந்த உடல் இருக்கு, இது வந்து என்ன சொல்லுங்க வழியில் நடக்கிற W1. இதை வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு நீருக்குள்ளே அமழ்த்துறாங்க. ரைட், ரோ W வைப்போமா, ரோ W. ரைட், இதுக்குள்ளே முற்றாக அமழ்த்தும் போது இங்கே இருக்கிற வாசிப்பு வந்து என்ன சொல்லுங்க, இதில் வாசிப்பு வந்து W2 இருக்குது. அதாவது இந்த தராசு வாசிக்கிற வாசிப்பு வந்து W2 இருக்குது. ரைட், இது அந்த ஒரு எண்ணெய், வேற ஒரு லிக்யூட் வைப்போமே, ரோ L வைப்போம். சரிதானே, அந்த திரவத்துக்குள்ளே அதை முற்றாக அமழ்த்தும் போது இப்போ இருக்கிற தோற்ற நிறை வந்து என்ன சொல்லுங்க W3. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இது ரெண்டையும் சம அளவில் கலக்குறாங்க. அப்போ புதுசாக ஒரு திரவம் உருவாகுது. அந்த திரவத்தோட அடர்த்தியை முதல் யோசிக்கணும். புதுசாக இதோட அடர்த்தியை வச்சு தான் இங்கே கதைக்க போகிறோம். அப்போ புதுசாக ஒரு திரவம் வருதுன்னா அதோட அடர்த்தி தெரியாமல் மேற்கொண்டு கதைக்க இயலாது. அப்போ புதுசாக உருவாகிற திரவம் என்னவா இருக்கும், இப்போ V ரோ. சரிதானே, இப்போ இது வந்து என்ன சொல்லுங்க புதுசாக ஒரு திரவம் உருவாக்குறாங்க, அது வந்து என்ன சொல்லுங்க இப்போ ரெண்டையும் சேர்த்து மொத்தமாக தானே எடுக்க போகிறோம். ஓகே, அப்போ இங்கே சாரி இதில் வந்து என்ன ரோ W. ரைட், அது வந்து என்ன சொல்லுங்க ரோ L. இது ரெண்டும் சேர்த்து வந்து என்ன சொல்லுங்க புதுசாக ஒரு திரவம் உருவாக்குனா அது வந்து என்ன சொல்லுவோம் சம கனவளவில் கலக்குறாங்க. அப்போ சம கனவளவில் கலக்குறாங்கன்னு சொன்னால் இப்போ உருவாகிற திரவத்திட திணிவு என்னவா இருக்கும், V rho L. அப்படித்தானே, திணிவு கனவளவு தர அடர்த்தி. சரி, அப்போ இப்போ ஒரு திணிவு இங்கே ஒரு திணிவு ரெண்டையும் சேர்க்குறாங்க. அப்போ V rho W ஒரு திணிவு, V rho Lன்றது ஒரு திணிவு. இது ரெண்டையும் சேர்த்தா இப்போ புதுசாக ஒரு திரவம் உருவாகுது. அதோட கனவளவு எவ்வளவு 10V. இது V அது V என்று சொன்னால் இப்போ கனவளவு என்னவா இருக்கும் 10V தர ரோ 1 வைப்போம். சரியா, அப்போ புதுசாக ரோ 1 வைப்போம், இல்லாட்டி ரோ 1 வைப்போம். இது புதுசாக உருவாகின திரவம். சரிதானே, அதோட கனவளவு. சரிதானே, அதோட கனவளவு 10V தர அதோட அடர்த்தி ரோ இப்படி இருக்கு. அப்போ ரோ வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும், ரோ W ரோ L அதன் கீழ் 10 இருக்கு. இது இப்போ புதிதாக உருவாகின திரவம், அதோட அடர்த்தி. சரிதானே, ஓகே. இங்கே ஒரு மேலுதைப்பு ஒன்று இருக்குன்னு தானே. சரிதானே, மேலுதைப்பு ஒன்று இருக்கு. அது மேலுதைப்பு என்னவா இருக்கும், இப்போ இதோட தோற்ற நிறை W2, உண்மை நிறை W1. அப்போ மேலுதைப்பு என்னவா இருக்கும் W1 செய்ய W2 இருக்கு. விளங்குதா, W1 செய்ய W2 இருக்கு. W2 இப்போ இங்க வார மேலுதைப்பு என்னவா இருக்கும் W1 செய்ய W3. இங்க வார மேலுதைப்பு அப்போ W1 செய்ய W3. சரிதான், இப்போ கேள்வி என்ன, இதுக்குள்ள அமிழ்த்தும் போது இங்க அமிழ்த்தும் போது வார என்ன சொல்லுங்க தோற்ற நிறை இல்லையா, இங்க அமிழ்த்தும் போது வார தோற்ற நிறை என்ன என்றுதான் கேள்வி. அப்போ அது வந்து என்ன சொல்லுங்க ஒரு W4 வைப்போம். சரி, இதான் நம்ம காணணும். அப்போ தோற்ற நிறை எப்படி காணுவீங்க, உண்மை நிறை சய தோற்ற நிறை மேலுதைப்பை தரும். ரைட், இப்போ உங்களுக்கு ஆர்கிமிடிஸின் தத்துவப்படி உங்களுக்கு என்ன வரணும், உண்மை நிறை இருக்கு. ரைட், அதை நீங்கள் வந்து என்ன சொல்லுங்க அந்த உடலை நீங்கள் ஒரு பாய்க்குள்ளே ஒரு திரவத்துக்குள்ளே வைக்கிறீங்க. குறிப்பிட்ட அளவு வந்து என்ன சொல்லுங்க நீர் இடம்பெயர்க்கப்பட்டிருக்கு. இடம்பெயர்க்கப்பட்ட அந்த நீரிட வந்து என்ன சொல்லுங்க அளவுதான் வந்து என்ன சொல்லுங்க அங்கே இருக்கிற மேலுதைப்புக்கு சமனாக இருக்கு. ரைட், இது அங்கே தத்துவத்தில் படிச்சிருக்கு. இப்போ அந்த மேலுதைப்பு எதுக்கு சமன், B rho Gக்கு சமனாக இருக்கு. இது அப்படித்தானே, மேலுதைப்பு B rho G. இப்போ தராசு வாசிக்கிற வாசிப்பு தான் நீ தோற்ற நிறை, அது உங்களுக்கு எப்படி வந்திருக்கும், அதோட உண்மையான நிறை மேலுக்கு ஒரு உதைப்பொண்டு கொடுக்கப்படும், அதான் மேலுதைப்பு. அப்போ உண்மை நிறையிலிருந்து மேலுதைப்பு போனால் உங்களுக்கு வர்றது தோற்ற நிறை. அப்போ உண்மை நிறை சய தோற்ற நிறை உங்களுக்கு மேலுதைப்புக்கு சமம்.
உண்மை நிறை மைனஸ் மேலுதைப்பு எதுக்கு சமனாக இருக்கும்? தோற்ற நிறைக்கு சமனாக இருக்கும். உண்மை நிறை இருக்குது, தோற்ற நிறை இருக்குது, இதை கழிச்சு விட்டோம்னு சொன்னால் மேலுதைப்பு வரும். எனக்கு தானே இந்த W2 உங்களுக்கு எப்படி வந்திருக்கும்? W1ல இருந்து அதில் என்ன சொல்லுங்கள், அந்த மேலுதைப்பை கழிக்க வாரதான் கடைசியாக இந்த வாசிப்பு தராசில் வச்சு நீங்கள் உள்ள அமழ்த்துறீங்க. அமிழ்த்தக்கொள்ள வாசிப்பு இப்போ W2. ஏன் வாசிப்பு W1லேருந்து W2க்கு குறைஞ்சது? ஏன்னா மேலுதைப்பால் குறைஞ்சது. அப்போ W1 மைனஸ் மேலுதைப்பு W2க்கு சமன். அப்போ W1 மைனஸ் W2 தான் என்னவாக இருக்கும்? மேலுதைப்பு. இங்கே W1 மைனஸ் W3 தான் இங்கே வர மேலுதைப்பு. இது வந்து என்னவாக இருக்கும்? V ரோ WG. இது என்னவாக இருக்கும்? V ரோ LG. சரிதானே? இப்போ இங்கே வர மேலுதைப்பு என்ன? இங்கே வர மேலுதைப்பு என்ன? என்ன இருக்கு? இந்த இடத்துல வர மேலுதைப்பு அதே அளவு திண்மம் தானே வரப்போகுது உங்களுக்கு. அப்போ V ரோ W ரோ L பை 2 தர G. அப்போ இங்கே வர மேலுதைப்பு பார்த்தீங்கன்றால் இங்கே வர மேலுதைப்பா, இங்கே வர மேலுதைப்பு, இங்கே வர மேலுதைப்பு ஜூ உங்களுக்கு எப்படி சொல்லலாம்? B தர ரோ W ரோ L பை 2 தர G. ஏன்னா இதோட அடர்த்தி, இந்த திரவத்தோட அடர்த்தி இது. அப்போ நான் இதை ரெண்டையும் கூட்டி போட்டு ரெண்டால் பிரித்து நேரடியாக எழுத இல்லாதா? இப்போ உங்களுக்கு என்ன வரப்போகுது? B தர ரோ W சக ரோ L தர G, சாரி பை 2 தர G. ஏண்டா இவர் இப்போ இருக்கிற அடர்த்தி இதான். அப்போ இந்த லொஜிக்கை இப்படி பாருங்கள்டா, இது ரெண்டையும் கூட்டி போட்டு ரெண்டால் பிரித்தா மேலுதைப்பு வரும். என்னடப்பா V, இது கணக்குடா, பிசிக்ஸ் இல்லை. இது V, இது G, இது V, இது G. ரெண்டையும் கூட்டினா என்ன? ரோ W ரோ L. ரெண்டையும் கூட்டி போட்டு ரெண்டால் பிரித்தா என்ன வரும்? அது வரும் தானேடாப்பா. அப்போ இப்போ இருக்கிற மேலுதைப்பு என்ன சொல்லு? W1. இப்போ இருக்கிற மேலுதைப்பு ஜூ இடத்துல எழுதுனே W1 சய W2. இங்கே இருக்கிற மேலுதைப்பு என்ன சொல்லு? W1 சய W3 பை 2. இதான் இப்போ இருக்கிற மேலுதைப்பு. தோற்ற நிறை எப்படி காண்ற? உண்மை நிறை சய தோற்ற நிறை மேலுதைப்புக்கு சமன். உண்மை நிறை சய மேலுதைப்பு தோற்ற நிறைக்கு சமன். அப்போ இப்போ இருக்கிற தோற்ற நிறை காணணும் என்ன செய்யணும்? W1ல இருந்து இதை கழிக்கணும். W1ல இருந்து இதை கழிச்சு சொல்லு, அதான் விட என்ன வரும்? இதையும் சுருக்கி காட்டிட்டு நிற்க கூடாது. நான் என்ன நீங்க சுருக்கணும். இதை கழிச்சு விட்டு என்ன வேண்டாப்பா? 2 W1 போயிடும், மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். W2 சக W3 பை 2 விடை 1. இங்கே வேறு இந்த 2 Bயையும் பார்த்து குழம்பிடாத. வேணுமாடா இது B1 போடுறது சரியா? என்சிக்கு தானே, அது சுருக்களுக்காக அங்கே இங்கே போட்டுட்டு போடுறடாப்பா. இது ரெண்டையும் பார்த்து குழம்பிடாதீங்க. விளங்கிட்ட? B1 வந்து இது அந்த சேர்க்கப்பட்ட என்ன சொல்லுவாங்க, சம அளவில் திரவங்கள் சேர்க்கப்படுது என்று சொல்லியிருக்கு தானே. அந்த சம அளவு திரவத்துக்கு நான் எடுத்தது B1. B என்றது அந்த உடல். விளங்குதா? அந்த உள்ளுக்குள்ள அமழ்த்தப்படுற உடல்ற கனவளவுக்கு தான் B என்று வச்சிருக்கேன். 2 Bயையும் போட்டு குழம்பிடாது சரியா? அதுக்கு
அடுத்த கேள்வியை பாருங்கண்ணா. நீளம் கேபிட்டல் எல்லையுடைய நீளம் கேபிட்டல் எல்லையுடைய ஒரு சீரான கோள். கேபிட்டல் எல்லையில் அது ஸ்மால் எல், ரைட் ரைட், அதை திருத்திக் கொள்ளுங்க. ஸ்மால் எல்லாம் நீளம் கேபிட்டல் எல்லையில் ஸ்மால் எல் உடைய ஒரு சீரான கோள் படத்தின்படி இரு தாங்கிகளின் மேல் சமநிலையில் வைக்கப்பட்டுள்ளது. தாங்கியினால் கோளின் மீது தொழிற்படும் விசைகள் FA FV எனில் FAக்கு FV இடையேயான விகிதம் யாது? அப்போ ஒரு சீரான கோள் ஒன்று வச்சிருக்கிறாங்க, ரைட். அப்போ பாரு, அதில் நிறை விசை என்ன இருக்கும்? நிறை விசை W வந்து நான் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இந்த விகிதத்தை பற்றி கேட்குறாங்க. இப்போ இந்த நிறை விசை எங்கே தாக்குண்டாப்பா? சீரான கோள் என்றக்குள்ள நடுப்புள்ளியில் தாக்கும். அங்கே 3 எல்லின்கள் 4 எல்லின்கள் 4ன்னா படத்தில் குறிச்சிருக்கிறாங்க. நம்ம திருப்பம் தானே எடுக்க போகிறோம். இந்த கேள்வி திருப்பத்தை வச்சு விகிதம் கேட்குறாங்கண்டாடாப்பா, திருப்பத்தை வச்சு தான் கதைக்க போகிறோம். இப்போ திருப்பத்தை வச்சு கதைக்கிறக்குள்ள நம்ம வந்து அதை 3 எல்லின்கள்னால வேணாம். இப்போ மொத்தமாக 4 எக்ஸ் வைங்க, சரிதானே? 4 எக்ஸ் வைங்க. அப்போ இவ்விடத்தில் என்ன வரும்? 20x வரும். இது ஒரு எக்ஸ், அடுத்தது இது ஒரு எக்ஸ் இல்லையா? மொத்தம் 3 எல்லின்கள் 4, அங்கால எல்லின்கள் 4, எல்லின்கள் 4. ஏன்னா இப்போ நம்ம இடத்துல ஃபைனல் விடையாக கொடுக்க போகிறோம். இப்போ எல்லாம் சுருக்கி ஸ்டெப்போடையாக கொடுக்க போகிறோம் இல்லை தானே? அப்போ நம்மளோட சுருக்கல் இலவுக்காக மாற்றிடணும். எல்லின்கள் 4 எல்லாம் போட்டு நிற்கிறதில்ல. எக்ஸ், இது எக்ஸ், மிச்ச உழவு வந்தேன்னா 2x. 3 எல்லின்கள் 4 3x கதைக்கிறோம், அங்கால எல்லின்கள் 4 x கதைக்கிறோம். இப்போ திருப்பத்தின் படி யோசிப்பாரு. இது பற்றி இது A என்று வைப்போமா, இது B என்று வைப்போம். A பற்றி திருப்பத்தை யோசிச்சு பாருங்கடாப்பா. A பற்றி திருப்பத்தை யோசிச்சு பாருங்க. A பற்றிய இடம் சொல்லி திருப்பம் உங்களுக்கு என்ன வரும்? FB தர 3, எக்ஸ் கூட தேவையில்லை 3, எல்லாம் எப்படியோ சுருக்குப்பட்டு தான் போகுது, எல்லா இடம் எக்ஸ் தான் பிறப்போம். அடுத்தது W வளஞ்சொல்லி திருப்பம் என்ன? W தர 2x, அப்போ W தர 2, சரியா? அடுத்தது B பற்றி திருப்பத்தை யோசிச்சு பாருங்க. B பற்றி திருப்பத்தை யோசிச்சு பாருங்க. B பற்றி திருப்பம் எடுத்தா FA தான் வரும், இது வராதே. B பற்றி திருப்பம் FA வரும். FA எப்படி திரும்பும்? வளஞ்சொல்லி திருப்பம் இடஞ்சொல்லி திருப்பம் எப்படி பார்த்தாலும். அப்போ B பற்றி FA இந்த சுழியில் திரும்பும். இங்கே இருந்து தூரம் எவ்வளவு? 3x. FA தர 3, ரைட். அடுத்தது W தர x, ஏன்னா W இந்த சுழியில் திரும்பும். W தர 1, FA இன்கள் FB என்னடாப்பா? 1 இன்கள் 2, விகிதம் 1க்கு 2. என்ன சொல்லுவோம்? 2வது விட. பாருங்க, இப்போ ஃபிசிக்ஸ் MCQ அந்த MCQ ஏற்றது போல யோசிக்கணும். இப்போ பயோக்கள் பிரச்சனை இல்லை, மெட்ஸாக்கள் நீங்கள் வந்து எழுதக்குள்ள என்ன சொல்லுங்க? A பற்றி திருப்பம் எல்லாத்தையும் ஒரே சுழியில் எடுத்து சமன் பூச்சியம் போட்டு அப்படி செய்கிற வேலையில் இங்கே செய்யக்கூடாது. அது மெட்ஸ்லாம் செய்கிறது. எல்லாத்தையும் ஒரே பக்கம் எடுத்து சமன் பூச்சியம் மட்டும் திருப்பம் போட்டு செய்கிறது, அது மெட்ஸில். இங்கே வளஞ்சொல்லி இடஞ்சொல்லி திருப்பம் சமன், அவ்வளோதான். விகிதம் கேள்வி பிரித்து விட்டா சரி, ரைட். ரைட், சரி. அப்போ அடுத்த விஷயம் பாருங்களாப்பா. இங்கே காவிகள் காட்டப்பட்டிருக்கு.
இத்தொகுதியின் விளையுள் காவியை பற்றி கேட்குறாங்க. இத்தொகுதியின் விளையுள் காவியன்னா இதில் ஐடியா வந்து என்ன சொல்லுங்க, ஒரு முழு சுற்று இருக்குமென்று சொன்னால் விளையுள் பூஜ்ஜியம். தொடங்கின இடத்திலே வந்து முடிப்போம் என்று சொன்னால் அந்த அம்புக்குறி மாறாமல் தொடங்கின இடத்திலே வந்து முடிப்போம் என்று சொன்னால் விளையுள் என்ன பூஜ்ஜியம். அதை ஒன்று ஞாபகம் இருக்கணும். சரிதானே? அப்போ ஒரு என்ன சொல்லுங்க, அப்படியே ஒரு சுழற்சி மொத்தமாக அப்படியே முடிச்சு வந்தோம் என்று சொன்னால் விளையுள் பூஜ்ஜியமாக இருக்குது. நீங்கள் காவி கூட்டலை செய்து பார்க்கலாம். அப்போ எம்சிக்யூ ஐடியா தான். அப்போ இதில் வந்து என்ன சொல்லும், இல்லைக்கா அந்த அந்த சுழற்சியை பார்க்கணும். என்ன சொல்லுங்க, என்ன இருக்கு இங்கே தொடங்குறேன், இடத்துல தொடங்குறீங்கன்னு வைங்களேன், இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போய் திருப்பி இப்படி வந்து திருப்பி அதே இடத்துக்கு அதே போக்கில் வாரேன். அப்போ நான் இப்போ காட்டின போக்கு எல்லாமே விளைவுள் உங்களுக்கு பூஜ்ஜியத்தை தரும். அப்போ அதை விடுங்க. சரியா? ஓகே, அந்த அம்புக்குறிகள் எல்லாத்தையும் விடுங்க. மற்றது என்ன வரும், இங்கே தொடங்குனது அப்படியே வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இங்கே முடியுது. தொடக்கத்தையும் முடிவையும் இணைக்கிறது விளைவு. சரிதானே? தொடக்கத்தையும் முடிவையும் இணைக்கிறதான் விளைவு. இங்கே தொடங்குனது ஒரே போக்கில் அப்படியே போய் இங்கே முடியுது. அப்போ ஏஇ ஒன்று இருக்கு. ரைட், இப்படி ஒன்று இருக்கு. இது இங்கே தொடங்கி இங்கே முடிஞ்சது, திரும்ப இங்கே தொடங்கி இங்கே முடியுது. அதுக்கு ஒரு ஏஇ ஒன்று வரும், இன்னும் ஒரு தரம் ஏஇ. அடுத்தது இங்கே தொடங்கி திருப்பி இங்கே வருது, அதுவும் அதே அம்புக்குறி, இன்னும் ஒரு ஏஇ. மொத்தமாக எவ்வளோ வரும், 3 ஏஇ வரும். ரைட், விடை வந்து என்ன 3 ஏஇ காவி. சரி, விடை வந்து என்ன சொல்லுவோம், 4வது.